நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் சிறையில் உள்ள தேவநாதன் சுதந்திர போராட்ட தியாகியா சிறையிலேயே இருக்கட்டுமே என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். இந்த வழக்கின் விவரம் என்ன? வணக்கம். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தேவநாதன் யாதவ் சுதந்திர போராட்ட தியாகியா எனவும் அவர் சிறையில் இருக்கட்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. மேலும் அவருடைய சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை தி மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நிதி நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேவநாதன் யாதவ் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தன்னுடைய சொத்துக்களை விற்று பணத்தை திரும்ப செலுத்த தயாராக இருப்பதாகவும், எனவே ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு ஒன்றை அமைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த வழக்கை நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தேவநாதன் யாதவ் தரப்பில் நீண்ட நாட்களாக சிறையில் உள்ளதாகவும் அவருடைய சொத்துக்களை விற்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா சிறையில் இருக்கட்டுமே என தெரிவித்தார். மக்களுக்காக நிதி நிறுவனத்தின் தனக்கான பணத்தை நிதி நிறுவனத்தில் செலுத்தியதாகவும் அந்த பணத்தை மோசடி செய்துள்ளார் எனவும் நீதிபதி குறிப்பிட்டார். அப்பொழுது முதலீட்டாளர் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் திருமூர்த்தி நீதிமன்றம் விதித்த 100 கோடி ரூபாய் டெபாசிட் என்ற நிபந்தனைகளை அவர் இதுவரை நிறைவேற்றவில்லை எனவும், சிறையில் இருக்கும் பொழுதும் சிறையில் கண்காணிப்பாளர் ஒப்பந்தம் பெற்று மனு தாக்கல் செய்யப்படவில்லை எனவும், உண்மையில் பணம் திருப்பி செலுத்தும் எண்ணம் இருந்தால் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே விதித்த 100 கோடி ரூபாய் டெபாசிட் உச்சநீதிமன்றம் சென்றிருக்க வேண்டியதில்லை எனவும் அவர் வாதிட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.